ஹலோ இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் ஒன்று நம்ம பார்க்க போறோம். எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எஸ்டபிள்யூபியோட ஃபார்மேட் என்னன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா சிஸ்டமைஸ்டா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நீங்க மந்த்லி நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க. ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, 5 lakh rupees நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கும் போது நீங்க வந்து 4000 rupees வந்து அதுல இருந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வழியா நீங்க மந்த்லி உங்களுக்கு இன்கம் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து எடுக்கிறீங்க. இப்போ லெட்ஸே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 10% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4000 நீங்க மந்த்லி 15 வருஷத்துக்கு நீங்க எடுக்கிறீங்க. அப்படி 15வது வருஷத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா நீங்க 7.5 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்க எடுத்திருக்கீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து. ஆனா நீங்க உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் 5 லட்சம் பாத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும், இல்ல கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கு. 5.5 lakhs கிட்ட இருக்கும். ஸோ இதுதான் பியூட்டி ஆஃப் எஸ்டபிள்யூபி. ஸோ என்ன அர்த்தம்னா, நீங்க 10% ரிட்டர்ன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அந்த 10% ரிட்டர்ன்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா 9.5% ரிட்டர்ன் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ இது எஃப்டியோட ஒரு வகையில பாத்தீங்கன்னா பெட்டரான ஆப்ஷனா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுல என்ன ஒரே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் நீங்க ஒரு ஃபண்ட்ல போடுறீங்கன்னா அந்த ஃபண்ட் வந்து மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி, மார்க்கெட்டோட ரொம்ப கோஆர்டினேட்டடா இல்லாம கொஞ்சம் வந்து சேஃபா இருக்கிற மாதிரி, வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சேஃபா வித்ட்ரா வந்து மார்க்கெட்டோட ரிஸ்க் இல்லாம நீங்க எடுத்துட்டே போயிட்டு இருக்கலாம். ஒன்று. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க போட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் அதுல வந்து 1 இயருக்குனாச்சும் அதுல விட்டு வைக்கணும். ஃபர்ஸ்ட் ரீசன் எதுனாலன்னா, அதுக்கு எக்ஸிட் லோடுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்டபிள்யூபி ஆப்ஷனுக்காக போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க அதுல இருந்து அமௌண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1% சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்க 1 இயர் அதை விட்டதுக்கு அப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் நீங்க போகணும். மூணாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இது 12% இருந்து 13% ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி பண்றதுனால நீங்க 9% வந்து அதுல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ணாலுமே அமௌண்ட், இல்ல 9.5% நீங்க வித்ட்ரா பண்ணாம உங்களோட கேபிட்டல் வந்து எப்பவுமே அப்ரிஷியேட் ஆகும். அந்த அப்ரிசியேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாவே அமௌண்ட் வந்து நீங்க எடுக்க முடியும் எஸ்டபிள்யூபில. ஸோ நீங்க எஃப்டியா எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் நீங்க சொன்னீங்கன்னா எஸ்டபிள்யூபில அதிகமா ரிட்டர்ன்ஸ் வரும். அதிகமா நீங்க ரிட்டர்ன்ஸும் எடுக்கிற மாதிரி நீங்க மாசம் மாசம் அதிகமா ரிட்டர்ன்ஸ் நீங்க வருஷத்துக்கு நீங்க ஏத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக் பிளஸ் பாயிண்ட் ஆஃப் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன். ஸோ இப்ப கேட்கலாம், இப்ப ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹவுசிங் லோன் வந்து இப்ப நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம். ஸோ ஹவுசிங் லோன் வந்து பாத்தீங்கன்னா 8% இன்ட்ரெஸ்ட். ஸோ சம் பீப்புள் இஃப் தே ஹாவ் அமௌண்ட் ஃபார் பையிங் அண்ட் ஹவுஸ், ஒரு 50 லட்ச ரூபா அவங்ககிட்ட கையில கேஷா இருக்கு. ஆனா அது வந்து அது ஹவுஸா போய் டோட்டலா வாங்காம என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 lakh வந்து டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 40 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 1 இயருக்கு அப்புறம் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் மூலியமா அவங்க வந்து இந்த லோன்ல இருக்கிற இஎம்ஐ வந்து பே பண்ணுவாங்க. ஹவுசிங் லோன்ல இருக்கிற இஎம்ஐ. ஸோ இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 8%. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் வர்றது பாத்தீங்கன்னா 12%. ஸோ இந்த பாக்கி இருக்கிற அந்த பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லாபமா வரும். ஸோ பேசிக்கலி ஸோ இந்த எஸ்டபிள்யூபி நீங்க வந்து அந்த போர்ஷன்ல வந்து நீங்க அது வழியா நீங்க வந்து நீங்க இஎம்ஐ கட்டிட்டே இருந்தீங்கன்னா ஆன் த லாங் டியூரேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டுமே க்ரோ ஆயிருக்கும். உங்களுக்கு ஹவுசிங்கோட லோனையும் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டடா வரும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகாது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். திஸ் டசன்ட் சூட் ஃபார் எவ்ரி ஒன் பிகாஸ் தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பர்சனல் ஃபினான்சிங். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ்னு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் தான் வந்து செட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் வேர் வி பிளே அ ரோல் ஆஃப் டிசைடிங் வாட் ஃபண்ட் வில் பி குட் ஃபார் யூ. யாருக்கு என்ன ஃபண்டு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து அது அனலைஸ் பண்ணி அதை கன்சல்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அப்புறம் எஸ்டபிள்யூபியில் இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்னன்னா, ஏடிசி அண்டர்ல இன்கம் டேக்ஸ் நீங்க வந்து டிடெக்ட் பண்ணணும்னா ஏடிசி அண்டர்ல இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எஸ்ஐபி மூலியமா 1.5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா அந்த 1.5 லட்ச ரூபா நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல 3 வருஷம் லாக்இன் பீரியட். அந்த 3 வருஷம் லாக்இன் பீரியட்க்கு அப்புறம் தான் அந்த ஃபண்டை நீங்க எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ இப்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட் இருக்கு.
நீங்க 3 வருஷமா நீங்க வந்து 1.5 லேக்ஸ் போட்டு நீங்க இந்த டாக்ஸை டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 4வது வருஷத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல இருந்து எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் நீங்க போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து போட்டீங்கன்னா, எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல போட்ட இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க புதுசா உங்களுக்கு இப்ப சப்போஸ் டாக்ஸ் டிடக்ஷன் பண்ணணும்னா, உங்களோட இன்கம்ல இருந்து இருக்கிற 1.5 லட்சம் ரூபாவை எடுத்து நீங்க டாக்ஸ் டிடக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இந்த எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் மூலியமா வந்த காசை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இது. ஸோ 3 வருஷம் கழிச்சு நீங்க டாக்ஸ் டிடக்ஷனுக்கு காசு கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த இஎல்எஸ்எஸ் பண்ணி நீங்க திருப்பி ரிவர்ட் பண்ணி நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம் டாக்ஸ் டிடக்ஷன். இது பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன்ல. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் பண்ற வழியா. இன்னொன்னு ஒரு ரீசன் இருக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பீங்க. ரிட்டையர்மெண்ட் ஆப்ஷனுக்கு 50 லேக் ருபீஸ் வச்சு நீங்க 8% எஃப்டில வந்து இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு 8.5% நீங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப ஆனா அந்த 50 லட்ச ரூபா வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ வந்து கண்டிப்பா கம்மியாகும். இந்த வேல்யூ எப்படி கம்மியாகாம இருக்கணும்னா, நீங்க கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் போட்டீங்கன்னா, அது வந்து உங்களோட கேபிட்டல் வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ற அளவுக்கு அது இன்ஃபிளேட்டான வேல்யூல இருக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு. அப்ப இன்ஃபிளேட்டான வேல்யூல இருக்கும்போது நீங்க அந்த இன்ஃபிளேட்டட் வேல்யூக்கான இருக்கிற பெர்சன்டேஜ்ல நீங்க வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் போட்டுக்கலாம். அதனால உங்களுக்கு உங்களோட இன்கமும் இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ திஸ் ஆர் த பிளஸ் பாயிண்ட் ஆஃப் எஸ்டபிலிட்டி. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்க என்கிட்ட வந்து கேட்கலாம். நீங்க இது இந்த கமெண்ட் செக்ஷன்ல நான் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இது இது வந்து இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா, given question in the comment section, I will answer to that questions. Thank you guys, and you can call me directly also and book a appointment with me to actually நான் இன்னும் வந்து நிறைய அதை பத்தி தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஃபார் சீயிங் த ஹோல் வீடியோ.